அனைவருக்கும் வணக்கம். எப்படி தம்ப்நெயில் விஸ்வரூபம் எடுக்கும் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லைடா. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. 8 மாதம் ஆச்சு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணி. 8 மாதம் ஆச்சு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணின்ட்டு. யாராச்சும் ஒரு கட்சியாச்சும் வந்து சேர்ந்தாங்களா ஐயா? இவங்க வராங்க, அவங்க வராங்க, அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போட்டே இருக்கிறீங்க. சரி இருக்கட்டும். இப்போ நீ இந்த டைட்டில் போட்டுருக்கல, இந்த தம்ப்நெயில் விஸ்வரூபம் எடுக்கும்ட்டு. போன மாதம் என்ன போட்ட? ஜெட் வேகத்தில் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணின்னு போட்டேன். போட்டியா? ஜெட் வேகத்தில் என்ன நடந்துச்சு இந்த 30 நாள்லன்னு சொல்லி இப்போ நீ டீட்டெயில் சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் இருக்குதாடா உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குங்க, இருக்கு. நியாயம்தான். நீங்கள் கடுப்பாகிறது நியாயம்தான். ஏடிஎம்கே என்டிஏ ஆதரவாளர்கள் உண்மையிலேயே ஜெட் வேகத்தில் தான் வேலை நடந்துட்டு இருக்குது. என்ன சத்தம் இல்லாமல் நடந்துட்டு இருக்குது, அதுதான் விஷயம். வெளியே அதை அனௌன்ஸ் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் குழப்பம் வரக்கூடாது. என்ன குழப்பமா இருந்தாலும் அனௌன்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சத்தம் இல்லாம திரை மறைவிலேயே தீர்த்து முடிச்சுட்டு அப்படி மேடையில் அப்படி கையை கோத்துக்கிட்டு நின்னா அங்கிருந்து பிரச்சாரம், அப்படியே வேலைகள், அப்படியே தேர்தலை சந்திக்கிறது அப்படி இருக்கணும். மற்றபடி இந்த சீட் ஷேரிங், எத்தனை சீட்டுன்றதை தாண்டி அந்த சீட்டை எங்களுக்கு எங்க கொடுப்பீங்க, தோக்கிற மாதிரியான சீட்டில் கொடுத்து தோக்கடிச்சிருவீங்களா, இல்லை நல்லா வின்னபிலிட்டி இருக்கிற சான்ஸ் இருக்கிற தொகுதிகளாக பார்த்து கொடுப்பீங்களா, யாரை சேர்த்துக்கலாம், யாரை சேர்த்துக்க வேணாம், யார் ஏடிஎம்கே உடைய கோட்டாவில் வராங்க, யார் பிஜேபியோட கோட்டாவில் வராங்க, இப்படிங்கிற இந்த பஞ்சாயத்துகளை பூரா நம்ம அந்த திரை மறைகளை ஒரு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே பேசி முடிச்சுட்டு எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் வெளியே நிற்கலாம் அப்படின்றதுக்காக தான் போயிட்டு இருக்குது. மற்றபடி உண்மையிலேயே ஜெட் வேகத்தில் தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஏடிஎம்கே என்டிஏ அலையன்ஸ்குள்ளே ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குது? ஒன்றும் இல்லை. அன்புமணி அவர்கள்லாம் வர்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்முங்க. ஜஸ்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற அளவில் தான் சொல்கிறாங்க. கடைசி நிமிடத்தில் ஏதாவது நடந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். 2024 அப்படி தானப்பா பண்ணாங்கன்ட்டு அந்த சின்ன கேள்வி எனக்கும் இருக்குது. ஆனால் அடித்து சொல்கிறார்கள் இல்லை, 100% அன்புமணி அவர்கள் வருவது உறுதியாகி விட்டது அப்படின்ட்டு. அதற்கு நேற்று அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயே அவர் பேசின அந்த எனர்ஜி, அந்த குறியீடுகள்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் அதைத்தான் மீன் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இதை பார்த்துருங்க. விரைவில் எங்கள் கூட்டணியை நாங்கள் அறிவிப்போம். பேச்சுவார்த்தை அதான் விரைவில், இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, அறிவிப்போம். பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும், எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் நான் உறுதியாக சொல்றேன். நான் அப்படித்தானே தோணுது. ஆனா இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வரலாம். சொல்ல முடியாதியா, அவர் டிவிக்கே மனசுல வச்சு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்குமா அப்படின்ட்டு. லாஜிக் தான். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நுட்பமா நீங்க பார்க்கணும். டிவிகேவுக்கு பறையர் சமூக வாக்குகள், குறிப்பா பட்டியல் சமூக வாக்குகள், நம்ம சொல்லக்கூடிய வாக்குகள் நிறைய போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயமா இருக்குதுன்ற சூழல்ல அன்புமணி அவர்களை தாவேக கூட்டணியில் கொண்டு வந்தால் அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு விஜய் யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அன்புமணி அவர்கள் யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அப்பா மகன் பிரச்சனை அப்படிங்கிறது பீக்கில் இருக்குது. அப்பாவே மகனை தேர்தலில் இந்த அரசியலில் முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காரு. அப்போ இது ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி அன்புமணி அவர்களுக்கு இந்த தேர்தல். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு 100% அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டணிக்குள்ள போவாங்களா, இல்ல ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாவேகா கிட்ட போவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்தா, கண்டிப்பா ஒரு 10 எம்எல்ஏவாச்சும் இந்த தடவை பெற்றால் மட்டுமே கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். அப்போ ஆல்ரெடி ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃபார்முலா இதுதான் ஏடிஎம்கே பிஜேபி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்கிற அந்த அலையன்ஸ்குள்ள போறது தான் நல்லது அப்படிங்கிற கிளாரிட்டியில தான் இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த அணியை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் பணம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனால் பணம் செலவு பண்ணுறது சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது தேர்தல் செலவுகளோ அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது, அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் தாவேகா கூட்டணிக்கு போனால் யார் செலவு செய்வது? இப்போ 30 தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா 30 தொகுதிக்கு செலவு யார் பண்ணுறது? தாவேகா பண்ணுமா? அவங்க அந்த நிலைமையில் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதே போக பாமக அவங்களுடைய காசை போட்டு பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் இருக்குல்ல. இல்லைப்பா, ஒருவேளை இதுக்கு பின்னணியில் திமுக இருந்து ப்ளே பண்ணி இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியை உடைக்கிறதுக்காக, இங்கே பாருங்க பாமகவுக்கு நானே தரேன், உங்கள் செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், பேனா நிறுவனம் மாதிரியான நிறுவனங்கள் உங்கள் செலவை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் டிவிக்கே கூட போங்க அப்படின்னு சொல்லி இப்படி பிரித்து விடுறதுக்கான வேலை பண்ணி அதுக்கு ஒரு வேளை அன்புமணி அவர்கள் ஓகே சொல்லி இப்படி எதனா போயிட்டாருன்னா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது, இதையும் நுட்பமாக கவனிக்க வேண்டும்.
இது வெறும் பாமகக்கு மட்டும் பொருந்தக்கூடிய விஷயம் இல்லை. இது அப்படியே டிடிவியுடைய கேஸ்லையும் இதே தான் மேட்ரு. என்னன்னா கேஸ்ன்னு சொன்னோடனே இதை கோர்ட்டு கேஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. டிடிவி அவர்களுடைய இந்த தேர்தல் இந்த கூட்டணி எங்கே வைக்க போறாரு அப்படிங்கிறதுல டிடிவி வந்து இது தாவேகா கூட்டணிக்கு போயிட்டா நல்லது, அவர் வந்து தாவேகா கூட்டணி போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு வந்துட்டு இருக்குதா? விஜய் அவர்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு, விஜய் வந்து சேர்த்துக்கொள்வாரா அப்படின்ட்டுலாம் இருக்குது இல்லை. அங்கேயும் இந்த பணம் அப்படின்ற ஃபேக்டரும் ஒரு முக்கிய ரோலை ப்ளே பண்ண போகுது. ஏன்னா தாவேகா வந்து பணத்தை தூக்கி கொடுத்துறாரு. நீங்கள் இப்போ 20 சீட்டு வச்சுக்கோங்க, 20 சீட்டுக்கு செலவு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு தாவேகாவால் பண்ண முடியாது. டிடிவிக்கிட்டையும் அவ்வளோ பணம் இப்போ எடுத்து பண்ணக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. அவருடைய பணம் பழைய சூழல்களில் லாக் ஆகிருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இதுக்கு யார் ஃபண்டு பண்ணுவாங்க? இதுக்கும் வந்து பேனாவே ஃபண்டு பண்ணி நீங்கள் விஜய் கூட போங்க, மொத்தத்தில் 3 நாளாக அந்த பக்கம் பிரிஞ்சு இருந்தால் தான் நாங்கள் வர முடியுன்றதுக்காக பண்ண மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி அப்படின்னு வந்தால், இப்போ நாங்கள் கேட்ட முதல் கேள்விக்கும் இந்த 2வது கேள்விக்கும் ஒரே பதில் என்ன தெரியுமா? திமுக இன்னொரு கோணத்திலையும் யோசிக்கிறது. என்னது? நம்ம ஏற்கனவே இருக்கிற எதிரி ஒரு பக்கம், நம்ம இது இல்லாமல் இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த எதிரியை நம்ம ஏன் வளர்த்து விடணும்? நாமளே நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய 2 ஆட்களை, இப்போ பாமக மாதிரி ஒரு கட்சி, அதே போல் டிடிவிக்கு சவுத்தில் வந்து கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு நாமளே செலவு பண்ணி, நாமளே அந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்து, நாமளே இவங்களை வந்து தாவேகா கிட்ட அனுப்பி வச்சு, தாவேகாவை பெரிய கட்சியாக நாம் ஏன் உருவாக்கணும்? நமக்கு அடுத்து வரப்போகிறது யார்? ஐயா ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி அவர்கள். அப்படின்னும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே இப்போ இருக்கிற தாவேகாவும் அந்த அளவுக்கு அப்படி வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எதுக்கு நமக்கு ஒரு தலைவலி பத்தாதா 2 தலைவலி அப்படிங்கிறதுக்காக அப்படியான ஒரு மறைமுக உதவியை பண்ணாது திமுக பண விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒரே வாய்ப்பு, அதாவது பாமக கண்டிப்பாக இந்த ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ்குள்ளே தான் போகணும். ஏன்னா அவருக்கு இருக்கிற ப்ரெஷர் 2 ப்ரெஷர். இந்த வாட்டி அவருடைய தலைமைத்துவத்தை அவர் ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. டிடிவி அவர்களுடைய விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ ரொம்ப முறுக்கிக்கிட்டு இருந்தாரே, அவர்கிட்ட ஏதாச்சும் அறிகுறிகள் தெரியுதானா? பார்த்துருப்பீங்க. ரொம்ப தான் முறுக்கிட்டு இருந்தார். எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவேன், எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எடப்பாடி அவர்களுக்கு ஒரு கண்ணாச்சும் போகணும், அட்லீஸ்ட் கண்ணில் இருக்கிற முடியாச்சும் நான் புட்டுக்கணும் வெட்டுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் ஒரு வன்மமாக இருந்தார் இல்லையா? இப்போ மறுபடியும் அப்படியே கொஞ்சம் அந்த வாய்ஸ் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கிறது. அது சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக என்னுடன் பேசி கொண்டிருக்கிறார், வர சொல்லி கூப்பிட்டுக்கிறாரு, பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ பியூஷ் கோயல் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை சந்தித்து பேசிட்டு போனார் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் ஒன்று வந்துச்சு இல்லை, பாஜகவுக்கு 23, பாமகவுக்கு 23, தேமுதிகவுக்கு 6, டிடிவிக்கு 6 அப்படின்ட்டுலாம் வந்துச்சு இல்லை? அது சம்மந்தமாக அவரிடம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்? இன்னும் மாடே வாங்கலை, அதுக்குள்ளே மத்து வாங்க போனானா அப்படிங்கிற பழமொழியை போல இன்னும் கூட்டணியே உறுதியாகல, அதுக்குள்ளே வந்து 6 சீட்டுன்னு சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஏங்க, முதல்ல மாடு வாங்கணும், பால் கறக்கணும், அந்த பாலை வந்து தயிர் ஆக்கணும், அதுக்கப்புறம் தானே அதை கடையணும் மத்து வச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தத்துவத்தை சொல்கிறார். எந்த இடத்துலையுமே அந்த கூட்டணிக்கு நான் போக மாட்டேன், அங்கே எடப்பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலை. அப்போ அவருடைய டோன் அப்படிங்கிறது ரைட்டு, அப்படி போயிடலாமா அப்படிங்கிறத நோக்கி வர ஆரம்பிச்சிருக்குதுன்றதுக்கான சிம்டம்ஸ் தெரியுது. இதை தாண்டி நமக்கு இன்னொரு தகவல் வந்துச்சு. என்னன்னா, சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டிடிவி தினகரன் கிட்ட பேசினாரு. அவருடைய தனிப்பட்ட முறையிலேயே அவர் வந்து ஒரு நீண்ட நேரம் மனம் விட்ட ஒரு உரையாடல் மாதிரி நடந்ததாக நம்ம கேள்விப்பட்டோம். அதில் வந்து வெயிட் பண்ணுங்க, இந்த ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் வந்து அது இதுன்னு சொல்லி வெளியே சும்மா பேசிக்கிட்டு குழப்பம் ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு டீசெண்டான ஒரு அகாமடேஷன் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி அவரை கொஞ்சம் காம் டவுன் பண்ணதுனால இப்போ அமித்ஷா கான்டாக்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. இத்தனை நாள் வந்து நடுவில் அண்ணாமலை இருப்பார், எதோ இருந்தாலும் அவர் தான் வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத வந்து கொண்டு போகிறது செய்கிறது அப்படிலாம் பண்ணுவார். இப்போ வந்து டைரெக்டாக டெல்லியிலேருந்தே நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னும் போது அதை ஏன் நம்ம கெடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் செங்கோட்டையன் அவர்கள் இந்த பக்கம் கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணாலுமே கூட இப்படி நம்ம போனால் அவருக்கு வந்து அமித்ஷாவுக்கு டென்ஷன் ஆகும், அல்லது வந்து அந்த உறவு முறிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்போன்ற ரோலை இப்போ டிடிவி அவர்கள் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம். ரைட்டு, இப்போ டிடிவி இந்த கூட்டணிக்குள்ளே வர்றதில்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதாச்சும் முரண்பாடு இருக்குதா? சமீபத்தில் பியூஷ் கோயல் அவர்களுடன் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் எடப்பாடி அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்தினார் அப்படின்றத விசாரித்து பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய ஒரு தகவல் என்னவா இருக்குதுன்னா, அதிமுகக்குள்ள ரெட்டலைக்கு இவங்க வரணும்னு கேட்டாங்கன்னா இடமே கிடையாது. அதில் அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது பன்னீராக இருக்கட்டும் அல்லது டிடிவி அவர்களாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய பிஜேபியுடைய கோட்டாக்குள்ளே ஒருவேளை கொண்டு வரதா இருந்தால் அது நீங்கள் என்னன்னு பாருங்கள். அதாவது
பாமகவையும் தேமுதிகவையும் அவங்க கிட்ட பேசுறது, அவங்கள அலையன்ஸ்குள்ள கொண்டு வருது, அவங்களுடனான ஷீட் ஷேரிங் இதெல்லாமே வந்து நாங்க பாத்துக்கிறோம் ஏடிஎம்கே சைடு. மற்றபடி இந்த பன்னீர்செல்வம் அவர்கள், டிடிவி அவர்கள் இந்த இதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. அது நீங்க பேசுங்க, நீங்க சமாதானப்படுத்துங்க, உங்க என்டிஏ கோட்டாக்குள்ள அதை கொண்டு வந்துக்கங்க. இன்னும் சொல்ல போனா வந்து பரப்புரை நடக்கும் போதெல்லாம் ஒரே மேடையில் ஸ்டார்டிங்ல ஏறதுன்றதெல்லாம் கூட வேண்டாம். இறுதியா வேணும்னா தேர்தலுக்கு முன்னாடி கடைசி பரப்புரை, கடைசி 2 பரப்புரையில வேணா ஒன்னா எல்லாரும் மேடையில் நிக்கிற மாதிரி வேணா பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எடப்பாடி அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருது. அந்த அடிப்படையில் இவங்களை உள்ள கூட்டு, அதாவது என்டிஏக்குள்ள கூட்டு வர்றதில் எடப்பாடி அவர்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. இவர் இவ்வளோ பிடிவாதம் பிடிச்சதே எதுக்குன்னா அந்த ரெட்டலையை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல தான். இவ்வளோ பிடிவாதம் பிடிச்சதுனால தான் சரி என்டிஏக்குள்ள மட்டும்தான் ஓகே அப்படின்ற இடத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு புரியுது இல்லையா? இல்லைன்னா ரெட்டலை நோக்கி அவங்க டார்கெட் பண்ணியிருப்பாங்க பன்னீர் அவர்களும் டிடிவி அவர்களும். அந்த வகையில் எடப்பாடி அவர்கள் சாதித்து விட்டார். ஏன்னா இவங்களுக்காக இபிஎஸ் அவர்களை பகைத்துக் கொள்கிற அளவுக்கு பாஜக வந்து அவ்வளவு வந்து இது விவரம் இல்லாதவர்கள் கிடையாது. ஏன்னா இவங்களுடைய ரோல், இவங்களுடைய சப்போர்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அப்படின்னும் போது ரைட்டு ஒரு மாதிரி டிடிவி உள்ள வர மாதிரி தெரியுதா? எல்லாம் சரி, நம்ம பன்னீர் கணக்கு என்ன? ஐயா பன்னீர்செல்வம், பலாப்பழம் பன்னீர்செல்வம் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர் தான் சமீபத்தில் வந்து அப்படியே பயங்கரமா பொறிஞ்சு தள்ளிட்டாரே. இபிஎஸ் ஒரு துரோகி, இபிஎஸ்ஐ வீழ்த்தாம விட மாட்டேன், அதிமுக வந்து இபிஎஸ் கையில கிடைச்சது என்பது குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, பிச்சு போட்டுட்டாருங்க. அது மட்டும் இல்ல 11 தேர்தலில் தொடர்ச்சியாக தோத்தவருங்க இபிஎஸ், அப்படி இப்படின்லாம் பேசியிருக்கிறாங்களே. இபிஎஸ்ஐ வீழ்த்துவதே ஒரே நோக்கம்னு பேசியிருக்காங்களே. இபிஎஸ் உள்ள வரை இணைப்பு என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படின்னு பேசியிருக்காங்களே. அப்ப எப்படி உள்ள வர போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இந்த இடத்துல வரலாம். ரைட்டு, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 15 நாட்கள் ஒரு முடிவெடுங்கள், நீங்கள் வந்து திருந்துங்கள் அல்லது திருத்தப்படுவீர்கள், எல்லாரும் ஒன்று இணையணும் அப்படின்னு பேசுனது யாரு? ஓபிஎஸ் தானே. அப்போயும் இபிஎஸ் தானே இருந்தார் இதுல ஏடிஎம்கேல தலைவர் பொதுச் செயலாளராக. அப்போ மட்டும் ஒன்று இணையணும்னு பேசினாரு. இப்போ இந்த வீரமா பேசுனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அங்க சேர்த்தல அப்படின்னு ஒண்ணு என்னன்னா, அப்ப எனக்கு வேணாம் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. கூப்பிடவே இல்லைங்க உங்களை, அதாங்க நான் வரமாட்டேன், கூப்பிடவே இல்லைன்னு சொல்றேன், வரமாட்டேன்னு நான் சொல்றேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் இப்போ அவர் எடுத்திருக்காரு. ரைட்டு, அடுத்ததாக எங்கே போவார் அப்படின்னு ஒரு கேள்வி. அவருக்கு 2 ஆப்ஷன் வச்சிருக்கிறாருல்ல. ஒன்று திமுக கூட்டணிக்கு போயிடலாமா, இல்லை தாவேக கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லி இப்போ 2 பக்கமுமே முயற்சி பண்ணுவார். இதுல 2 தரப்பில் திமுக ஒரு பக்கம் இருக்கிறது, தாவேக ஒரு பக்கம் இருக்கிறது. என்ன முடிவெடுக்க போகிறார் பன்னீர்செல்வம் அவர்கள்? யாரை தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆமாங்க, கண்டிப்பா ஒருத்தர் தான் அவர் சூஸ் பண்ண போறாரு. யார் தெரியுமா அந்த ஒருத்தர்? யார் அவரை சேர்த்திக்கிறாங்களோ அவங்க தான். இவர் சூஸ் பண்ற இடத்துலலாம் இல்ல. விஜய் சேர்த்துக்கிட்டாருன்னா விஜய், இல்ல இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி விஜய் கதவை மூடிட்டாருன்னா அப்படி திமுக வெட்டி வைப்பாரு. திமுக சேர்த்துக்கிட்டாங்கன்னா திமுக, அவங்களும் சேர்த்துக்கல அப்படின்னா ரைட்ரா அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாரு. ஒருவேளை அதுக்குள்ளேயே டெல்லி அதிமுக எல்லாம் பேசி ஒரு மாதிரி எப்பா உள்ளேயே ஏதோ ஒரு அகாமடேஷன் பண்ணுங்க அப்படின்னா இவர் தெளிவா சொல்லிடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எங்க தலைமையே எங்களுடைய ஒட்டுமொத்த நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இவர் எடுத்து வைப்பாரு. மொத்தத்தில் ஓபிஎஸ் என்கிற அந்த ஆளுமை எங்கே போய் இந்த தேர்தலில் கூட்டணி வைக்க போகிறார் அல்லது சேரப்போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே வரியில் பதிலளிக்க வேண்டும் என்றால், யார் சேர்த்து கொள்கிறார்களோ அவர்களிடம் போய் சேர்ந்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதில் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா நம்ம பக்கம் தான் வருவார் அப்படின்ற நம்பிக்கையில செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அதிமுகவிலிருந்து பல முன்னாள் அமைச்சர்கள் முரட்டு பீஸ் எல்லாம் நான் பேசி வச்சிருக்கேன் உள்ள கொண்டு வரேன்ட்டு அப்படி இப்படின்னு மல்டிபிளா சொல்றாருல்ல. நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரே ஒருத்தர் வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்காரு. கடைசி நிமிஷத்துல உள்ள புகுந்து டெல்லி அதையும் வேற மாதிரி கணக்கு பண்ணி உள்ள கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இப்படியாக என்டிஏ ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இது போக புதிய தமிழகம், ஏசி சண்முகம் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி, அதுக்கப்புறம் சைக்கிள் சின்னம், தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னும் சில அமைப்புகள்லாம் இருக்காங்க இல்லையா அதே கூட்டணியில, அவங்கெல்லாம் ஆப்வியஸா உள்ள வந்துடுறாங்க. அப்படி இன்னும் ஒரு 15லிருந்து 20 நாள், மறுபடியும் போன மாதம் இதைத்தான் சொன்னேன் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, அதைத்தான் சொன்னேன், இப்பயும் அதை தான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 15லிருந்து 20 நாளில் பக்காவான ஒரு ஷேப்பு, ஒரு கிளாரிட்டியில் வந்துடும். திடீர்னு பார்த்தா அப்படி ஒரு பெர்செப்ஷன், வெயிட்டாக தெரியுறாங்கயா பார்க்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு லுக்குக்கு ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸும் தெரிவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்கிறது அந்த வட்டாரம்.
இது போக அந்த மீட்டிங்கில் 23ஆம் தேதி பியூஷ் கோயல் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக மற்றும் பாஜகவின் முன்னணி தலைவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து பேசின அந்த மீட்டிங் இருக்குது இல்லையா, அதில் அதிமுக சைட்லேருந்து கேட்டுருக்குறாங்க, ஏங்க எத்தனை ஊழல் பட்டியல், எத்தனை டாக்குமெண்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் என்னென்ன வேலைத்தனம்லாம் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் அவங்க உங்ககிட்ட கொடுத்தோமா? முதல் தடவை கூட்டணிக்கு வரும்போதே நீங்களாம் நடவடிக்கை எடுக்கிறேன் நல்லா பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களா? எங்கே ஒன்றுமே காணோம். ஜனவரி வரப்போகுதுங்க, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கிறீங்க. அப்போ அவங்க ஃப்ரீயாக அவங்க பாட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இஷ்டத்துக்கு எப்படி இறங்கி விளையாடுவாங்கன்னு தெரியும்ல அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதிமுக சைட்லேருந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வந்து பாஜக சைடில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க என்ன சொன்னதாக தகவல்னா, அதை எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். அது வெளிப்படையாக வெளியே கைது மாதிரி தெரியுதா, அப்படி சடனாக அப்படியே இறங்கி அடிதிரடியாக கைது பண்ணி தூக்கி உள்ளே போட்டு திகாரில் போட்டு அது அந்த மாதிரி போதா இல்லை வேறு எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத எங்ககிட்ட விட்டுருங்க. நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் சிஎம் ஆகிறீங்க, எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகிறாரு. அதே போல் இந்த கூட்டணி 140 150 தொகுதி வரைக்கும் ஜெயிக்குது. இதை நாங்கள் அஷ்யூர் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிக்கிறோம். இவங்களை இந்த லிஸ்ட் எங்ககிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, அதனால் அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்ததாகவும் ஒரு செய்தி நமக்கு வந்துச்சுங்க. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.